அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டார் என்று நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம், ஆனால் அவர் முதுகில் குத்திவிட்டார் என்ற ரீதியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்கிறார். இபிஎஸ் ஏமாற்றிவிட்டார் என்று தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டதை நம்பி நாம் ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு அதிருப்தியையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டார் என்ற ஒரு கருத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நிர்வாகிகள் மத்தியில் இவ்வாறு பேசியிருக்கிறார். தேதி குறிப்பிடாமல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நாம் ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டமானது தென் சென்னையுடைய அந்த பூத் முகவர்கள் கூட்டம் என்பது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. இந்த கூட்டத்துல தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பூத் முகவர்கள் நிர்வாகிகளுடன் என்ன ஆலோசனை என்பது செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலை முன்வைத்து ஏற்கனவே தேமுதிக சார்பில் நடைபயணம் அப்படின்னு பிரச்சார சுற்றுப்பயணமும் என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த கட்டமாக கட்சி வளர்ச்சி பணிகளை முன்னிறுத்தி தற்போது அந்த பூத் முகவர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றதிலே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல ஒரு நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி முதுகை குத்திவிட்டார் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் நிர்வாகிகள் கூட்டத்துல விமர்சனம் செய்ததாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக இருந்தவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம், ஆனால் ஏமாற்றி விட்டதாக அந்த பூத் முகவர்கள் கூட்டத்துல பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய காலத்தில் கூட்டணி குறித்த ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவது இல்லை. அதே போலதான் தேமுதிகவினுடைய கூட்டணி ஒப்பந்தத்திலும் தேதி குறிப்பிடாமல் இந்த கையெழுத்திடப்பட்டது எனவும், குறிப்பாக அதனால் நாம் தற்போது ஏமாந்து விட்டதாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்திற்கு காசு கொடுத்துதான் அழைத்து வருகிறார்கள், ஆனால் நிர்வாகிகள் கூட்டத்துல நாம் அப்படி செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு இதையும் முன்வைத்து தற்போது பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில ஒவ்வொரு கூட்டத்திற்குமே பணம் கொடுத்துதான் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் தற்போது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா லிபிகா, நம்ம தொடர்ந்து பேசலாம்.